இன்று செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள 90% அதிகமான மக்கள் பயனடையும் வகையில் வரி குறைக்கப்படும் என்று புதிய ஜனநாயக கட்சியின் தலைவர் டேவிட் எபி வாக்குறுதி அளித்துள்ளார். சர்வதேச நாணய நிதி அதிகாரிகள் குழு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துடன் நிதி வசதி செயற்திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்த இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் ஆட்சியில் இருப்பவர்களுடன் இணைந்து செயற்பட உள்ளதாக டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அரசியலில் அதிக அளவு பெண்கள் பங்களிப்பு செய்யுமாறு காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி அழைப்பு விடுத்து உள்ளார். வியட்நாமில் உள்ள சிறைகளில் தண்டனை பெற்று வரும் 20 வெளிநாட்டவர்கள் உட்பட 3000 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதாக வியட்நாம் அறிவித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள 90% அதிகமான மக்கள் பயனடையும் வகையில் வரி குறைக்கப்படும் என்று புதிய ஜனநாயக கட்சியின் தலைவர் டேவிட் எபி வாக்குறுதி அளித்துள்ளார். அக்டோபர் 19ஆம் தேதி நடைபெறும் மாகாண தேர்தலில் தமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த ஆண்டு முதல் சராசரி குடும்பத்திற்கு $1000 வரி குறைப்பை அமல்படுத்தும் என்று நேற்று இடம்பெற்ற ஒரு பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்தார். இந்த வரி குறைப்பு திட்டமானது ஒவ்வொரு ஆண்டும் தனிநபர் வருமானத்தில் $10,000 வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் எனவும், இந்த திட்டமானது பெரும்பாலான குடும்பங்களுக்கு $1000க்கும் அதிகமாகவும் தனிநபர்களுக்கு $500க்கும் அதிகமாகவும் குறைக்கப்படும் என்றும், இத்திட்டத்தின் மூலம் உடனடியாக $1000 நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கிறிஸ்டினா ஏரியின் பகுதியில் கட்டுப்பாடற்ற காட்டுத்தீயின் அச்சுறுத்தல் காரணமாக மக்களிடையே விடுக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை மற்றும் வெளியேற்ற உத்தரவுகளும் ரத்து செய்யப்பட்டதாக பிராந்திய மாவட்டம் தெரிவித்தது. கிறிஸ்டினா ஏரியில் உள்ள பிரவுன் சாலை, கேட்லின் சாலை மற்றும் கென்சிங்டன் பிளேஸ் ஆகிய இடங்களுக்கு அருகில் அமைந்துள்ள 42 வாழ்விடங்கள் வெளியேற்றப்பட்டதாகவும், இருப்பினும் அந்த குடியிருப்பாளர்களில் சிலருக்கு வெளியேற்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. நெடுஞ்சாலை 3 தீ விபத்து காரணமாக சிறிது நேரம் மூடப்பட்டு மாற்று போக்குவரத்திற்காக ஒற்றை பாதை மீண்டும் திறக்கப்பட்டது என்று மாகாண போக்குவரத்து அமைச்சு தெரிவித்தது. கிறிஸ்டினா ஏரியில் உள்ள பிரவுன் சாலை, கேட்லின் சாலை மற்றும் கென்ஸ்டின் பிளேஸ் ஆகிய இடங்களுக்கு அருகில் அமைந்துள்ள 42 வாழ்விடங்கள் வெளியேற்றப்பட்டதாகவும், இருப்பினும் அந்த குடியிருப்பாளர்களில் சிலருக்கு வெளியேற்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. நெடுஞ்சாலை 3 தீ விபத்து காரணமாக சிறிது நேரம் மூடப்பட்டு மாற்று போக்குவரத்திற்காக ஒற்றை பாதை மீண்டும் திறக்கப்பட்டது என்று மாகாண போக்குவரத்து அமைச்சு தெரிவித்தது. கிறிஸ்டினா ஏரி கிராண்ட் ஃபோக்ஸ் பிசிக்கு கிழக்கே 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கெனடிய வதிவிட பாடசாலைகளில் இருந்து உயிர் தப்பியவர்களையும் வீடு திரும்பாதவர்களையும் கௌரவிக்கும் முகமாக புதிய பழங்குடியின ஆன்மீக தோட்டம் இன்று திறக்கப்படும் என நகர அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தோட்டமானது உயிர் பிழைத்த மற்றும் வீட்டிற்கு வராத அனைத்து பழங்குடியின குழந்தைகளையும் கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு தலைநகரிலும் உள்ள குடியிருப்பு பாடசாலைகளில் நினைவுச் சின்னத்தை நிறுவ அரசாங்கங்களுக்கு கனடாவின் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது. டொரண்டோ மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ளவர்கள் இந்த ஆன்மீக தோட்டத்திற்கு வருபவர்கள் வதிவிட பாடசாலைகளில் இருந்து தப்பியவர்களின் அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள் மட்டும் இன்றி பழங்குடியின மக்களின் கலாச்சாரம் மற்றும் வரலாறு பற்றியும் அறிந்து கொள்ள முடியும் என்று ஃபோர்ட் ஆல்பனி ஃபர்ஸ்ட் நேஷன் உறுப்பினரும் வதிவிட பாடசாலையில் இருந்து தப்பியவருமான ஆண்ட்ரூ வெஸ்லி தெரிவித்தார். சிட்டி ஹால் முன் நாதன் பிலிப்ஸ் சதுக்கத்தின் தென்மேற்கே மூலையில் சுண்ணாம்பு கல்லால் பெரிய ஆமை வடிவில் சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கல்கரியின் தென்கிழக்கே பகுதியில் நேற்று காலை 2 பேர் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 68 ஸ்ட்ரீட் எஸ்சி மற்றும் மெமோரியல் டிரைவிற்கு அருகில் உள்ள பென்ஸ்வுட் NTSCயில் உள்ள ஒரு வீட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த மரணம் சந்தேகத்துக்குரியது என்றும், இது தொடர்பான மேலதிக விவரம் எதுவும் தெரியவில்லை என்றும் காவல்துறை தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையை அல்லது பெயர் வெளியிட விரும்பாதவர்கள் கிரைம் ஸ்டாப்பர்ஸை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுள்ளனர். சர்வதேச நாணய நிதிய செயற்திட்டம் தொடர்பான 3ஆம் கட்ட மீளாய்வு பணிகளை மேற்கொள்வதற்கு சர்வதேச நாணய நிதிய அதிகாரிகள் குழு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளது. இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் தொடர்பான 3ஆம் கட்ட மீளாய்வுக்காக புதன்கிழமை அக்டோபர் 2ஆம் தேதி சர்வதேச நாணய நிதிய அதிகாரிகள் நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் பொருளாதார நிலைமை வெகுவாக முன்னேற்றமடைந்திருப்பினும்
இன்னமும் நெருக்கடியிலிருந்து முழுமையாக மீளவில்லை எனவும், ஆகையினால் மிக கடின முயற்சிகளின் ஊடாக எட்டப்பட்ட அடைவுகளை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம் எனவும் சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் தேர்தலுக்கு முன்னர் வாஷிங்டனில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் வலியுறுத்தி இருந்தார். அத்துடன் இலங்கைக்கும் சர்வதேச பிணை முறித்தாரர்களுக்கும் இடையில் இணைக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டமை வரவேற்பதாகவும், இது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையில் குறிப்பிடத்தக்க அளவிலான முன்னேற்றம் அடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் ஆட்சியில் இருப்பவர்களுடன் சுயாட்சி எனும் கட்சியின் கொள்கையின்படி இணைந்து செயற்பட உள்ளதாக டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நேற்று மாலை யாழ் தெல்லிப்பளை மாவை கலட்டி பகுதியில் உள்ள மக்களை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இபிடிபி கட்சி கொழும்புவிலும் போட்டியிடும் எனவும், தான் மீண்டும் நாடாளுமன்றம் செல்வேன் என்று நம்புவதாகவும், தேர்தலின் பின்னர் ஆட்சியில் இருப்பவர்களுடன் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி எனும் கட்சியின் கொள்கையின்படி இணைந்து செயற்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை மீண்டும் நடத்தப்பட மாட்டாது என்று கல்வி அமைச்சின் அறிவிப்பை அடுத்து பெற்றோர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி நடைபெற்ற 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் 3 வினாக்கள் வெளியானது தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததுடன் பரீட்சையை மீள நடத்துவது குறித்து தீர்மானிப்பதற்கு கல்வி அமைச்சினால் 7 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பரீட்சை நடத்துவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமையை கருத்திற்கொண்டு மீண்டும் பரீட்சை நடத்தப்பட மாட்டாது என்று கல்வி, விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு விடுத்துள்ள அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே பெற்றோர்கள் கல்வி அமைச்சுக்கு முன்பாக இன்று காலையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். பெற்றோர்கள் குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்டத்தினால் பத்திரமுல்லை பெலவத்தை சந்தியை சுற்றி இந்த வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நஷ்டத்தில் இயங்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினை தனியார் மயப்படுத்தும் முன்னைய அரசாங்கத்தின் திட்டத்தினை தற்போதைய அரசாங்கம் கைவிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையின் அபிவிருத்திக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் அவசியத்தை கருத்தில் கொண்டு இலங்கையின் தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நாட்டிற்கு சொந்தமானதாக காணப்பட வேண்டும் என அரசாங்கம் கருதுவதாகவும், எனினும் அதன் முகமைத்துவத்தினை சீர் செய்வதற்கான திட்டம் ஒன்று முன்வைக்கப்படும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் பேரவையின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான முதலாவது கட்டுப்பணம் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பினால் இன்று செலுத்தப்பட்டுள்ளது. இம்முறை தமிழ் உணர்வாளர் அமைப்பின் சார்பாக அமைப்பின் தலைவரான கணபதி பிள்ளை மோகன் சுயேட்சையாக களமிறக்கப்பட உள்ளதாக, மட்டக்களப்பு மாவட்டத்தின் 3 தேர்தல் தொகுதிகளிலும் 8 பேரை களமிறக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஊழல்கள், மோசடிகள் அற்ற அரசியலை முன்னெடுப்பதற்காகவே தாம் களமிறங்கி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பொது தேர்தலில் தற்போதைய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வாக்குறுதியான விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவும், மீனவர்களுக்கு எரிபொருள் மானியமும் வழங்குவதற்கான தீர்மானத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு இடைநிறுத்தி உள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று முன்தினம் கூடிய போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அத்துடன் இந்த தீர்மானத்தை பொது தேர்தலின் பின்னர் நடைமுறைப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளது. பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான மானியத்தை வழங்க தீர்மானித்ததன் மூலம் ஏனைய வேட்பாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு 50% ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தமிழ் தேசியம் சார்ந்து வடக்கு கிழக்கில் இயங்கும் அரசியல் கட்சிகளின் பெண்கள் குழு கோரிக்கை விடுத்துள்ளது. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க பெண் பிரதமரை நியமித்து பாராளுமன்றத்தில் சம உரிமையை நிலைநாட்டியுள்ளார். எனவே நாடாளுமன்றத்தில் பெண்களின் அங்கத்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும், இதற்காக கட்சிகள் ஒவ்வொன்றும் பெண் பிரதிநிதிகளை உள்வாங்க வேண்டும் என்றும் தமிழ் தேசியம் சார்ந்து வடக்கு கிழக்கில் இயங்கும் அரசியல் கட்சிகளின் பெண்கள் குழு கோரியுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பித்த அனைவரும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக மீண்டும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி தகுதியான அனைத்து விண்ணப்பதாரிகளும் விண்ணப்பங்களை எதிர்வரும் 8ஆம் திகதி அல்லது அதற்கு முன்னதாக தமது மாவட்ட தெரிவித்தாட்சி அதிகாரியிடம் கையளிக்கப்பட வேண்டும். இதேவேளை எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் திகதி இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் அடுத்த மாதம் 4ஆம் திகதி முதல் 11ஆம் திகதி நண்பகல் 12 மணி வரையில் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. அத்துடன் 2024ஆம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் பெயர் பட்டியலுக்கு அமைய இந்த நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறும்.
இதேவேளை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் அஞ்சல் திணைக்களத்திற்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று நாளை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அஞ்சல் வாக்கு பாதுகாப்பு, பொதியை கையாளும் முறைமை மற்றும் அதற்குரிய காலப்பகுதி என்பன இதன்போது தீர்மானிக்கப்பட உள்ளது. அத்துடன் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வாக்காளர்களின் வீடுகளுக்கு விநியோகிக்கும் வழிமுறைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக அஞ்சல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அரசியலில் அதிக அளவு பெண்கள் பங்களிப்பு செய்யுமாறு காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி அழைப்பு விடுத்து உள்ளார். உள்ளாட்சி அமைப்புகள், சட்டமன்றங்கள் மற்றும் பாராளுமன்றத்தில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கத்தில் அரசியல் மற்றும் முடிவை எடுப்பதில் பெண்களுக்கு சம பங்களிப்பு வழங்கும் வகையில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சக்தி அபியான் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதேபோன்று அரசியல் அரங்கில் பெண்களின் குரலை வலுப்படுத்தவும், சமூகத்தில் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தவும் இந்திரா தோழமை அமைப்பு என்ற திட்டத்தையும் காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்தி உள்ளது. அரசியலில் பெண்களின் குரலை வலுப்படுத்தும் நோக்கில் ஓராண்டுக்கு முன்பு இந்திரா தோழமை அமைப்பை தொடங்கினோம். இன்று இந்த முயற்சி பெண்களின் தலைமைத்துவத்துக்கான சக்தி வாய்ந்த இயக்கமாக வளர்ந்துள்ளது. உண்மையான சமத்துவம் மற்றும் நீதிக்காக அதிக பெண்கள் அரசியலுக்கு தேவைப்படுகிறார்கள். எனவே உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துவதில் ஆர்வமாக இருக்கும் பெண்கள் அனைவரும் சக்தி அபியான் திட்டத்தில் சேர்ந்து பெண்களை மையமாக கொண்ட அரசியலில் தீவிர பங்கேற்பாளர்களாக மாற வேண்டும் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை தேசிய பிரச்சினையாக கருத வேண்டும் எனவும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு மீனவர்கள் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு விரட்டியடித்த இலங்கை கடற்படை நேற்று காலை மீண்டும் 17 தமிழக மீனவர்களை சிறைப்பிடித்து அவர்களின் 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். எனவே தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை ஒரு தேசிய பிரச்சினையாக கருதி தமிழ்நாடு மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சினையை இலங்கை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் இந்திய நாட்டின் வலுவான எதிர்ப்பினை தெரிவித்து இனி வரும் காலங்களில் தமிழக மீனவர்கள் அமைதியாக மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளவும், சிறைப்பிடிக்கப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்கவும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பிரபல ஹிந்தி நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹேப் பால்கே விருது மத்திய அரசினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய திரையுலகினருக்கு ஒன்றிய அரசினால் வழங்கப்படும் மிக உயரிய விருதாக தாதா சாஹேப் பால்கே விருது கருதப்படுகிறது. அதன்படி பாடகி லதா மங்கேஷ்கர், சத்யஜித் ரே, ஷியான் பெனகல், அமிதாப் பச்சன் உள்ளிட்ட பலருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் திரையுலகிலிருந்து சிவாஜி, கே பாலச்சந்தர், ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் இந்த விருதினை பெற்றுள்ளார்கள். இந்த நிலையில் கொல்கத்தாவை சேர்ந்த 74 வயதான நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு ஒன்றிய அரசு தாதா சாஹேப் பால்கே விருது அறிவித்துள்ளது. மிதுன் சக்கரவர்த்தியின் குறிப்பிடத்தக்க சினிமா பயணம் பல தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கிறது என்றும், மிதுன் சக்கரவர்த்தி இந்திய சினிமாவுக்கு ஆற்றிய முக்கிய பங்களிப்பிற்காக இவ்விருது வழங்கப்படுகிறது எனவும், எதிர்வரும் அக்டோபர் 8ஆம் தேதி மும்பையில் நடைபெறும் 70வது தேசிய திரைப்பட விழாவில் இவ்விருது வழங்கப்படும் என்றும் தாதா சாஹேப் பால்கே தேர்வுக்குழு அறிவித்துள்ளது. வார தொடக்கத்திலேயே மும்பை பங்குச்சந்தை கடும் சரிவை சந்தித்துள்ளது. கடந்த வாரத்தில் வரலாறு காணாத உச்சத்தை தொட்ட பங்குச்சந்தை வாரத்தின் முதல் நாளான இன்று மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1020 புள்ளிகளுக்கு மேல் சரிந்துள்ளது. மேலும் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டிய நிப்டியும் 26,000 புள்ளிகளுக்கு கீழே சரிந்தது. இதனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆக்சிஸ், ஐசிஐசி, HDFC உள்ளிட்ட வங்கிகள் மற்றும் ஐடி பங்குகள் கடும் இழப்பை சந்தித்தன. அதே வேளையில் ஏசியன் பெயிண்ட், பஜாஜ் பைனான்ஸ், ஹிந்துஸ்தான் லீவர் உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகள் உயர்ந்துள்ளது. மொத்தமாக இன்றைய சென்செக்ஸ் சரிவால் முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் 8 லட்சம் கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஊழல் வழக்கில் சிக்கி பிணையில் விடுதலையான அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிபதியை நியமிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போக்குவரத்து துறையில் வேலை பெற்று தருவதாக கூறி மோசடி செய்த குற்றச்சாட்டில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அண்மையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். அவர் தொடர்பான இந்த வழக்கை ஓராண்டுக்குள் நிறைவு செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி வழக்குடன் 23 வழக்குகளை விசாரித்து வருவதாக நீதிபதி அறிக்கை அளித்துள்ளார் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
இந்த விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அடுத்த விசாரணைக்குள் அளிக்க வேண்டும் என்றும் விசாரணையை அக்டோபர் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வியட்நாமில் உள்ள சிறைகளில் தண்டனை பெற்று வரும் 20 வெளிநாட்டவர்கள் உட்பட 3000 கைதிகளுக்கு பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய அந்நாடு ஜனாதிபதி டோ லாம் கையெழுத்திட்டுள்ளார் என்று துணை வெளியுறவு அமைச்சர் டோ ஹங் வியட் உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி கொண்டாடப்பட்ட வியட்நாம் நாட்டின் தேசிய தினத்தின் 79வது ஆண்டு விழா மற்றும் தலைநகர் விடுதலையின் 70வது ஆண்டு விழாவையும் ஒட்டி இந்த விடுதலைக்கான முடிவு எடுக்கப்பட்டதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். இந்த கைதிகள் கொலை, கடத்தல், சூதாட்டம் போன்ற குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டனர் என்றும் இவர்களில் சீன மற்றும் அமெரிக்க பிரஜைகளும் அடங்குவர் எனவும் தெரிவித்தார். வியட்நாமில் சட்டத்தை மீறும் ஒவ்வொரு நபரின் செயலும் வியட்நாமிய சட்டத்தின் விதிமுறைகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும், எனவே இந்த பொது மன்னிப்பில் சேர்க்கப்பட்ட அனைத்து கைதிகளும் பல்வேறு நீதித்துறை மட்டங்களில் உரிய சட்ட நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இவ்வாறு வழங்கப்படும் பொது மன்னிப்பு கைதிகளால் இழைக்கப்பட்ட கடந்த கால குற்றங்களை பிரதிபலித்து அதிலிருந்து விடுபட அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கும் என்றும் வியட்நாமின் பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ஏவிய 125 ட்ரோன்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் நேற்று ஒரே நாளில் 125 ட்ரோன்களை ஏவியது என்றும், குறிப்பாக வோல்கோகிராட் மாகாணத்தில் ஏராளமான ட்ரோன்கள் உக்ரைனால் ஏவப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிக்கின்றது. உக்ரைன் ஏவிய ஏவுகணைகளில் 67 ட்ரோன்களை விமானப்படையினர் சுட்டு வீழ்த்தியது எனவும், ஓரனேஸ், ரோஸ்டோ உள்ளிட்ட 7 மாகாணங்களில் இந்த ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என்று தெரிவித்தது. ஓரோனெஸ் மாகாணத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களின் பாகங்கள் விழுந்ததில் கட்டிடத்தில் தீப்பிடித்தது என்றும், இதில் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்று மாகாண ஆளுநர் வசிலி கோலுபே தெரிவித்தார். காசா பகுதியில் பிணை கைதிகளாக இருக்கும் இஸ்ரேலியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற அச்சத்தில் ஹமாஸ் குழுவின் தலைவர் யஹியா சின்வாரை படுகொலை செய்யும் திட்டத்தை இஸ்ரேல் கைவிட்டதாக இஸ்ரேலிய அவுட்லெட் செய்தித்தளம் தெரிவிக்கின்றது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா உட்பட ஹெஸ்புல்லா குழுவின் பெரும்பாலான தலைவர்கள் மற்றும் தளபதிகள் கொல்லப்பட்டனர். ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொலை செய்யப்பட்டதை அடுத்து இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தெஹ்ரானில் முந்தைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்ட பின்னர் ஹமாஸின் தலைவரான சின்வார் ஹமாஸ் தலைமையிலான அக்டோபர் 7 தாக்குதலின் மூளையாக செயற்பட்டார் என்றும், கடத்தி செல்லப்பட்ட இஸ்ரேலிய பிணை கைதிகள் மத்தியில் சின்வார் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.